வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 11. உள்ளூர் பயணம். நீண்ட நேர கலந்துரையாடலால் சற்று அயர்வடைந்திருந்தாலும் ஒரு தெளிவான பாதை தற்போதுதான் கிடைத்ததாய் உணர்ந்த வேலன் வெகு நாட்களின் பின்னர் நன்றாக உணவருந்திவிட்டு தன் கட்டிலில் சாய்ந்து அன்று நடந்தவற்றை மனதில் அசை போட்டான். சாம்பவனையும் மாறனையும் இந்த பயணத்துக்குச் சம்மதிக்க வைக்கும் வேலையை இன்றே முடித்துவிடலாம் என்று எண்ணி அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்தவனுக்கு அவர்களின் இணைப்புகளை அடைய முடியவில்லை. அப்போது கதவை தட்டிவிட்டு ஆனந்தன் உள்ளே வந்தான். அவனை உட்காரச் சொல்லி அவனது படிப்பைப் பற்றி விசாரித்த வேலன், தொடர்ந்து ஊரில் என்ன புதினம், அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது என்பன பற்றியும் பேசினார்கள். நானும் இப்போது 6 மாதகால கட்டாய விடுப்பில் வந்திருக்கிறேன், அம்மா சொல்லியிருப்பா என்று சொல்லும்போதே தம்பியிடம் 7 விடயத்தையும் சொல்ல இது சரியான நேரம் என எண்ணினான். நாங்கள் மாடியறையைச் சுத்தம் செய்யும்போது ஒரு ஏட்டுக்கட்டு கண்டெடுத்தம் என ஏடு பற்றிய விபரத்தையும் தொடர்ந்து நடந்தவற்றையும் விளக்கித் தற்போது எடுத்திருக்கும் முடிவையும் சொன்னான் வேலன். அம்மாவுக்கு ஏடு கண்டெடுத்த விஷயம் தவிர மற்றைய விபரமொன்றும் சொல்லவில்லை. வெளிநாடு போவதைப் பற்றிச் சொன்னால் வீணாக கவலைப்படுவா. இது இப்போது உனக்குள்ளேயே இருக்கட்டும். நாங்கள் திரும்பி வரும் வரை அம்மாவையும் வீட்டையும் பொறுப்பாகப் பார்த்துக்கொள். இதற்கு ஆனந்தன் அரை மனதுடன் ஒத்துக்கொண்டான். சிறிது நேரத்தின் பின் வேலனுக்கு மாறனிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு வேலா, கதைச்சுக் கனகாலம், எங்க நிற்கிறாய் ஊர்லையோ, வேலையிலையோ என்று பழைய சிநேகம் மாறாத கனிந்த குரலில் மாறன் கேட்டான். அவன் எங்கே ஊர்ல நிக்கிறது, நின்றாலும் சொல்லவா போறான் என்று பக்கத்திலிருந்த சாம்பவன் பரிகாசம் செய்தது வேலனின் செவிகளில் விழுந்தது. ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கத்தான் எடுத்த நான். இப்ப 2 பேரும் சும்மா இருக்கிறீங்களா? வேலை ஏதுமோ என்று வேலன் கேட்டான். முதல்ல நீ எங்க நிற்கிறாய் என்று சொல்லு என்று சாம்பவன் கேட்க, ஊர்லதாண்டா என்ற வேலனுக்கு, அப்ப போன்ல கதைக்காமல் வெளிக்கிட்டு நேரவா என்று அன்பு கட்டளையிட்டான் சாம்பவன். ஓமடா, வரத்தான் என்று வேலன் ஏதோ கூற முற்பட அதை தடுத்த மாறன், சரி, நாளைக்கு வெளிக்கிட்டு வா, பாரியும் நிப்பாந்தானே, அவனையும் கூட்டிக் கொண்டு வா, 2 நாள் நின்று போற மாதிரி வாங்கோ என்று கேட்டுக்கொண்டான். நேர்ல வந்தால் இன்னும் நல்லதுதான். நிலவரத்த பாத்திட்டு வெளிக்கிடுறேன் என்று வேலன் கூறிவிட்டு உடனடியாக வினோதனுக்கும் பாரிக்கும் அலைபேசியூடாக குழு அழைப்பு விடுத்தான். அடுத்த நாள் காங்கேசன்துறைக்கு செல்வது பற்றி பேசி முடிவு செய்தனர். மோட்டார் சைக்கிளில் செல்வதற்கு 1 மணித்தியாலம் அதிகம். ஆதலால் காலை உணவுக்குப் பின் புறப்பட்டாலும் போதும். மேலும் ஓரிரு தினங்கள் அங்கே தங்க நேரிடும், அதற்கும் ஆயத்தமாக வாங்கோ என்று வேலன் கூறினான். பின்பு மாறனுக்கு அழைப்பு விடுத்து அடுத்த நாள் மதிய உணவுக்கு முன் தானும் பாரியும் அவர்களுடன் வினோதனும் வருவதாக அறிவித்தான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு நண்பர்களைக் காணப்போகும் சந்தோஷத்திலும் எப்படியாவது அவர்களுடன் பேசி சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்ற சிந்தையோடும் வேலன் நிம்மதியாக உறங்கினான். அதேபோன்று நீண்ட நாட்களுக்குப் பின் பாடசாலை நண்பர்களைக் காணப்போகும் ஆர்ப்பரிப்பில் மாறனும் சாம்பவனும் அடுத்த நாள் என்னென்ன செய்யலாமென்று திட்டம் தீட்டியவாறு தங்கள் வீட்டிற்குப் பின்புறமுள்ள கடற்கரையில் பாயை விரித்து மல்லாக்கப்படுத்தபடி நிலவையும் நட்சத்திரங்களையும் பார்த்த வண்ணம் முன்னே ஓயாமல் அடித்துக் கொண்டிருந்த கடல் அலைகளின் முடிவில்லாத இசையைக் கேட்டபடி உறங்கினர். அன்று காலை வழக்கத்துக்குமாறாக வேலந்தாமதமாக எழுந்ததால் சூரியனின் ஒளி சற்று அதிக பிரகாசமாக இருப்பது போல் உணர்ந்தான். மணி 9:30 தாண்டிவிட்டது. செல்வதற்கு அம்மாவிடம் சம்மதம் வாங்க வேண்டும். அதற்கு முன் பாரியும் வினோதனும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய எண்ணி அலைபேசியை எடுத்து பாரிக்கும் வினோதனுக்கும் அழைப்பு விடுத்த வேலன் 11 மணிக்காவது இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும் என்பதை கூறிவிட்டு சமையல் அறைக்குச் சென்றான். சாம்பவன் மாறன் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று கூறிய உடனேயே சம்மதித்தம்மா ஓரிரு நாட்கள் தங்கி வரவேண்டும் என்று கூறியதற்கு பெரிதாக ஆதரவு காட்டியதாய் தெரியவில்லை. பாரியும் வினோதனும் தன்னுடன் வருவதாகவும் அதிகபட்சம் 2 நாட்கள்தான் தங்கிவிட்டு திரும்பி வந்து விடுவதாகவும் அம்மாவைச் சமாதானம் செய்தான். என்னதான் தோளுக்கு மேல் வளர்ந்திருந்தாலும், வெளியூரில் வேலை பார்ப்பவனாகிருந்தாலும், கடற்படை வீரனாகவே கூட இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது அம்மாவின் முடிவு மிகவும் அவசியமாகவே இருந்தது. இதைத்தான் ஒரு கிழமையா கூடிக் கூடிக் கதைச்சுக் கொண்டிருந்த நீங்களோ என்று கேட்ட அம்மா, போறது சரி, கவனம் என்று அம்மாக்களுக்கே உரிய உருக்கமான தொனியில் சம்மதமளித்தார். சங்கானையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேசன் துறை இருக்கிறது. வண்டியைச் சற்று அழுத்தமாக முறுக்கினால்
போய்ச் சேர்வதற்கு ஏறத்தாழ 1 மணித்தியாலமே போதுமானது. 10:30 மணி அளவில் வீட்டு வாசலில் பாரியின் வண்டிச் சத்தம் கேட்டது. வினோதனும் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்திருந்தான். மூவரும் வாசலில் நின்ற அம்மாவிடம் விடை பெற்றுக் கொண்டு பயணத்தைத் தொடங்கினர். போகின்ற வழியில் பெரிதாக மாற்றங்கள் ஏதும் இல்லாவிட்டாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் பாதையை புறக்கணித்து கீரிமலை வழியாக காங்கேசன்துறைக்குச் செல்லும் பாதையை தெரிவு செய்தனர். தங்களது சொந்த ஊரில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வது மூவருக்கும் அதீத பூரிப்பை அளித்தது. சூரியன் தனது உஷ்ணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருந்ததால் கீரிமலை தீர்த்தக்கேணிக்கு அருகிலிருந்த இளநீர் கடையில் வண்டியை நிறுத்தினர் நண்பர்கள். காலாகாலமாக நம்மவர்களது உள்ளூர் உற்சாகப்பானம் இளநீர்தானே. மரத்தாலான தூண்கள், தென்னை ஓலையால் வேய்ந்த கூரை, கடை முகப்பில் இருபுறமும் இருப்பதற்கு வாங்குகள், இளைப்பாற உசிதமான இடம். இளநீரை பருகிவிட்டு, தேவையென்றால் இன்னும் 10 இளநீர் வாங்கிக் கொள்ளுங்கோ என்று நகைத்தவாறு வேலன் கூற, அண்ணா, காட்ல காசு எடுப்பீங்களோ என்று கேட்டுச் சிரித்தபடி கடைக்காரரிடம் பணத்தைக் கொடுத்து நன்றி தெரிவித்து விடைபெற்றான் பாரி. இளநீரே யானை விலை, குதிரை விலை சொல்லுறாங்கள். இந்தியாவுக்கு போறதுக்கு டிக்கெட் விலை எவ்வளவு இருக்கும் என்ற வினோதனுக்கு, அது பற்றி விசாரிக்க வேணும். ஆனால் உனக்கு அந்த கவலை தேவையில்ல. நீங்கள் 2 பேரும் என்னோட வரச் சம்மதித்ததே பெரிய உதவி. பயணச் செலவுக் கணக்குகளை பிறகு பார்க்கிறன் என்றபடி பாரியின் வண்டியில் அமர்ந்தான் வேலன். அது சரி, இந்த மோட்டார் சைக்கிள் நல்ல விலை போகுது. வித்து விடுவம் என்று சிரித்த வண்ணம் வண்டியை இயக்கினான் பாரி. அவன் தனது வண்டியை விற்பதாக விளையாட்டாக கூறியிருந்தாலும் வேலனுக்கு ஒரு அவசிய தேவை வரும் பட்சத்தில் நிச்சயமாக அதை விற்கத் தயங்க மாட்டான். பாரி, வேலன் இருவரும் பெரிதான குடும்பப் பொறுப்பைச் சுமக்காதவர்கள். பாரியின் வீட்டில் அப்பாவின் சம்பளம் அவரது செலவுகளுக்கு போதுமானதாக இருந்தது. அக்காவின் கைச் செலவிற்குத் தானாகவே கொடுக்கும் பணத்தைத் தவிர அவனுக்கு வேறு எந்த கடமைகளும் பெரிய செலவுகளும் இருந்ததில்லை. அதேபோன்று வேலனுக்கு அவனது அம்மாவின் மற்றும் தம்பியின் பொறுப்பு இருந்தது. ஆனாலும் அப்பாவின் ஓய்வூதியம் வருவதால் வீட்டில் மேல்மிச்சமாக பணம் இருந்தது. குடும்பத்தாருக்கு அவனாக ஏதாவது உடைகளோ பொருட்களோ வாங்கிக் கொடுப்பதைத் தவிர அவனுக்கும் எந்தச் செலவுகளும் இல்லை. கடற்படைத் தளத்தில் கூட உணவு மற்றும் இருப்பிடம் இலவசமாகவே வழங்கப்படுகின்றது. அங்கும் இவர்கள் இருவரும் செய்யும் உயர்ந்த பட்ச செலவு விடுமுறை தினங்களில் வெளியே உணவருந்தச் செல்வதும் சினிமாவிற்குச் செல்வதும்தான். அது கூட அடிக்கடி நிகழ வாய்ப்பில்லை. அதனால் இருவரும் சம்பளத்தில் பெரும் பகுதியைச் சேமித்து வைத்திருந்தனர். பாதைகள் பழையதாகிருந்தாலும் அதில் அவர்கள் சேகரித்து வைத்த நினைவுகள் மிகவும் ஆழமானதாகவும் அழகானதாகவும் இருந்ததால் அப்பயணம் சில வினாடிகளாகவே தெரிந்தது. மாறனின் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு தங்களது சொந்த வீட்டிற்குள் நுழைவது போல் மூவரும் கேட்டுக் கேள்வியின்றி உள்ளே நுழைந்தனர். அங்கே சாய்மான கதிரையிலிருந்த அப்பா மூவரையும் அமர்த்தி நலன் விசாரித்துக் கொண்டிருந்த போது உள்ளே வந்த மாறனும் சாம்பவனும் தங்களது நண்பர்களைக் கட்டி அணைத்துக் கொண்டனர்.